சுமந்திரன் இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் தமிழ் மக்களுடைய எதிர்கால இருப்பு என்றதை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் என்று நான் நினைக்கிறேன். சில பாராளுமன்றத்தில் இருந்தாலும் கூட தமிழ் மக்களுடைய நலனுக்காக சுமந்திரன் பாராளுமன்றத்தில் இருந்து அரசாங்கத்துக்கு சார்பாக நடந்து கொள்வார். அதன் காரணமாக அரசு தன்னுடைய நிலைப்பாட்டில் இன்னும் கொஞ்சம் உறுதியாக இருக்கலாம் என்றது அதில் எந்த விதமான ஆச்சரியமும் எனக்கு இல்லை. இப்போ நீங்கள் ராஜபக்ச சார்ந்தவர்களுக்கு எதிரான செயற்பாடுகளையோ அல்லது அவர்களை பொதுமட்டத்தில் குற்றஞ்சாட்டுகின்ற செயற்பாட்டிலேயோ பெரிதாக ஈடுபடல. அந்த செயற்பாடுகள்லாம் ரணில் விக்ரமசிங்கே நோக்கி தான் இருந்ததுன்னு சொன்னால் 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடிக்கு மிகவும் முக்கிய காரணியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச தொடர்பிலான ஊழல் போன்ற விடயங்களில் கவனம் செலுத்துகின்ற ஒரு போக்கு இல்லை. மஹிந்த ராஜபக்சக்கு எதிரான செயல்பாடுகள் தூண்டிவிடப்படுகின்ற போது மஹிந்த ராஜபக்சனுடைய இதுகால காலம் இருந்த வாக்காளருடைய அனுதாபத்தை தூண்டுவதாக அது அமையும். என்று சொன்னால் என்பிபிக்கு அல்லது ஜேவிபிக்கு என்று சொந்தமான வாக்கு வங்கி ஒன்று இல்லை. இதுக்கு முதல் இடம்பெற்ற தேர்தலில் அவருக்கு இருந்த 3% 4% வாக்குகள் மட்டும்தான். இப்ப ஏற்பட்டிருக்கின்ற எல்லா வாக்குகளும் திடீரென்று வந்த வாக்குகள். அதிர்ஷ்டவசமான ஒரு விடயம் என்னன்னு சொன்னால் சுமந்திரன் தமிழ் மக்களுடைய உரிமைக்காக மிக தீவிரமாக போராடி இருப்பாராக இருந்தேன்னு சொன்னார். தென்னிலங்கையில் அவருக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆதரவு இருக்க போவதில்லை. இப்போ வட மாகாணத்தில் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதிக்கு தென்னிலங்கைக்கு இந்த தென்பகுதியில் இருப்பவர்கள் சுமந்திரனை மிஸ் பண்றது என்றது எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இல்லை. என்ற அந்த விடயத்தை தான் நான் இவ்வளவு காலம் கூடிக்கொண்டு வந்தது. V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. அமெரிக்காவின் சாஸ்பரி பல்கலைக்கழகத்தின் அரசியல் துறையின் பேராசிரியர் கலாநிதி கீத பொன்கலன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. இலங்கையின் புதிய ஆட்சி பீடம் ஜனாதிபதி, நாடாளுமன்றம் என்று அனைத்தையும் புதிய ஆட்சியாளர்கள் தம்பசப்படுத்தி இருக்கின்றார்கள். பல்வேறுபட்ட உத்தரவாதங்களோடு புதிய ஆட்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. மாற்றத்தை நோக்கி இலங்கை மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். மாற்றத்தை செயற்படுத்துவோம் என்று புதிய ஆட்சி கூறிக்கொண்டிருக்கின்றது. இரண்டும் ஒரு பாதையில் பயணிப்பது போன்று எல்லோருடைய தோற்றப்பாடுகளும் இருக்கின்றது. அரசியல், பூகோள, ராஜதந்திர ரீதியில் இந்த மாற்றத்தையும் மக்களினுடைய எண்ணப்பாடுகளையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இப்போ நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் ஜேவிபி, என்பிபி அல்லது அனுர திசானாவுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வெற்றி தான் கிடைத்திருந்தது. அவருக்கு ஒரு மக்களுடைய ஆணை இருக்க இல்லை. அந்த பிரச்சனையை தீர்ப்பதாக பாராளுமன்ற தேர்தல் அமைந்தது. இப்பொழுது நாங்கள் எதிர்பாராத அளவுக்கு, நாங்கள் மட்டுமில்லை, அந்த கட்சியில் இருந்தவர்களே கூட எதிர்பாராத அளவுக்கு பெரிய ஒரு வெற்றியை மக்கள் வழங்கி இருக்கிறார்கள். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனாதிபதி பதவியும் மிகப்பெரிய பெரும்பான்மையுடனான பாராளுமன்றம் அவர்கள் இருக்குது. ஆகவே அடிப்படை ரீதியான கட்டமைப்பு ரீதியான மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு இயலுமை இந்த அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த கடந்த 2.5 மாதங்கள் தான் நான் நினைக்கிறேன், இந்த அரசாங்கம் வந்து 2.5 மாதம் தான் நினைக்கிறேன். ஜனாதிபதி பதவியிலிருந்து அவருக்கு நியாயமான அதிகாரங்கள் கிடைத்திருந்தது. சட்டமூல தொடர்பான அதிகாரங்கள் தான் இல்லாமல் இருந்தது என்று பார்க்கின்ற போது இதுவரைக்கும் எந்த விதமான பெரிய ஒரு மாற்றமும் செய்யப்படவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். இப்போ மக்கள் ஜனாதிபதி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் மாற்றத்துக்காக வாக்களித்திருப்பார்களாக இருந்தால் பெரிய ஒரு மாற்றம் இடம்பெறவில்லை என்று தான் நினைக்கிறேன். அவர்களுக்கு அது ஒரு ஏமாற்றகரமானதாகத்தான் இருக்கும். அந்த ஏமாற்றகரமானது அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு அபிப்பிராயமாக மாறுவதற்கு இன்னும் சந்தர்ப்பம் ஏற்படவில்லை என்று சொன்னால் இந்த அரசாங்கம் இறுதியாக அந்த மாற்றத்தை செய்வார்கள் என்கின்ற ஒரு உணர்வு இருக்கின்றது மக்களுக்கு. அதனால் அது எதிர்ப்பாக இன்னொரு மாற்றப்படவில்லை. ஆகவே இந்த மாற்றங்கள் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. குறிப்பாக அரசியலமைப்பை மாற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் அடிப்படை கட்டமைப்பு ரீதியான மாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியம் இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இந்த ஜனாதிபதி முறைமை இல்லாமல் செய்து பாராளுமன்ற முறையை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று சொல்லிட்டு அனுரகுமார் திசாநாயக்க வாக்கு கொடுத்திருந்தார். இப்ப அந்த மாற்றத்தை செய்வதற்கான முழுமையான இயலுமையும் அதிகாரம் அவர்கள் இருக்கின்றது. ஆகவே அந்த மாற்றத்தை அவர்கள் நிகழ்த்த வேண்டும், நிகழ்த்துவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன்.
நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் 2 மாதங்கள் ஆகிவிட்டன. மாற்றங்கள் எவையும் இடம்பெறவில்லை. அவற்றை இன்னும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்று. ஆனால் மக்கள் தரப்பில் கூறப்படுகின்றது, அவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். அவர்கள் மீது எமக்கு நம்பிக்கை இருக்கின்றது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது பல கோப்புகளோடு நாடாளுமன்றம் சென்று ஆதாரங்களோடு நாடாளுமன்ற விவாதங்களை நடத்தியவர் ஹன்சாட்டில் இன்று வரை இருக்கின்றது. ஆனால் மக்கள் அவர்களுக்கு காலத்தை கொடுப்போம், அவர்கள் செய்வார்கள் என்கிற நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள். நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? இப்ப இந்த இந்த அரசாங்கம் ஏற்பட்ட ஒரு குறுகிய காலம்தான் என்பதன் காரணமாக அரசியல்ல புதிய அரசாங்கங்கள் வருகின்ற போது எப்பொழுதுமே ஒரு ஹனிமூன் பீரியட் ஒன்று இருக்கும். இப்ப அந்த ஹனிமூன் பீரியட்ல தான் இலங்கை மக்கள் இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதன் காரணமாக அரசாங்கம் விடுகின்ற தவறுகளை பெரிதாக அல்லது பெரிதிப்படுத்தி பார்க்கின்ற ஒரு மனோபாவமோ இயலுமையோ அவர்களுக்கு இருக்கு என்று நான் நினைக்கவில்லை. அந்த ஹனிமூன் ஒரு காலத்துல முடிவடையும். அந்த முடிவடைகின்ற போது இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடுகளை அவர்கள் கிரிட்டிக்கலாக பார்ப்பதற்கு முயற்சி செய்வார்கள். அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கு. ஆக இப்பொழுது இருக்கின்ற இந்த நல்லெண்ணமும் இந்த எதிர்பார்ப்பும் அவர்கள் கட்டாயமாக செய்வார்கள் என்கின்ற விடயமும் இந்த ஒரு தத்துவார்த்த அடிப்படையில் முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு விடயம் எங்களுக்கு அவர்கள் மேல் நம்பிக்கை இருக்கு, அவர்கள் செய்வார்கள் சொல்லி. இப்போ 2 வருடம் 3 வருடமாக இந்த மாற்றங்கள் ஏற்படாமல் இருந்தால் மக்கள் விரக்தி அடைகின்ற ஒரு மட்டத்துக்கு செல்வதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும். இது மிக குறுகிய ஒரு காலம், அதனால் மக்கள் இன்னும் ரியாக்ட் பண்ண இல்லை. அது இயல்பான ஒரு விடயம் என்று நான் நினைக்கிறேன். இப்போ இந்த மாற்றம் என்று வருகின்ற போது 2-3 மட்டங்களிலான மாற்றம் பார்க்கப்படலாம். ஒன்று அரசியல் ரீதியான கட்டமைப்பு ரீதியான மாற்றம், பொருளாதார ரீதியான மாற்றம், மற்றது கலாச்சார ரீதியான மாற்றம். இப்போ அரசியல் ரீதியான கட்டமைப்பு ரீதியான மாற்றம் ஒன்று வருவதற்கான அடிப்படை தளம் ஒன்று இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். என்று அவர்கள் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை இருக்கின்றது. புதிய அரசியலமைப்பு வரைவு ஒன்றை சமர்ப்பித்து அதனை சட்டமாக்குவது தான் அவர்களுக்கு தேவைப்படும். யாராவது உயர்நீதிமன்றத்துக்கு போவார்களாக இருந்தால் உயர்நீதிமன்றம் சொல்லும் இதுக்கு மக்கள் கருத்து கணிப்பு வாக்கெடுக்க ரெஃபரண்டம் வைக்க வேண்டுமான்னு சொல்லிட்டு, ஆகவே அதில் அவர்கள் அதனை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பாராளுமன்றத்துக்குள்ள அவர்கள் முழுமையான அதிகாரம் இருக்கு. ஆகவே அவர் சொன்னது போன்று ஜனாதிபதி முறைமையை இல்லாமல் செய்து பாராளுமன்ற முறைக்கு திரும்புவதற்கான ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலை அவருக்கு இருக்கின்றது. 2வது பொருளாதாரம் என்று பார்க்கின்ற போது இந்த 2.5 மாதத்தில் எங்களுக்கு நிரூபிக்கப்பட்ட விடயம் சொன்னால் பெரிய ஒரு மாற்றத்தை அவர் செய்ய போகிறது இல்லை. என்னன்னு சொன்னால், இப்போ அரசாங்கத்தை அமைப்பதற்கு முன்னர், ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் IMF உடனான டீல், இந்த இந்த பெயில் அவுட் பேக்கேஜ் தொடர்பாக மிகவும் கிரிட்டிக்கலான ஒரு விமர்சன ரீதியான நிலைப்பாடு தான் கட்சி கொண்டிருந்தது. இப்ப அவர்கள் IMF-உடன் தொடர்பு வச்சிருக்கிறார்கள், கலந்துரையாடுகிறார்கள். இப்போ இன்றைக்கு அவர்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்திட்டு இருக்கின்றார்கள். 3வது ரிவ்யூ முடிவடைந்து அதுக்கு அடுத்து இப்போ வரப்போகின்ற இந்த தொகை பணம் வழங்குவதற்கான 4வது டிரான்ச் என்று சொல்லப்படுகின்ற தொகை வழங்குவதற்கான இணக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே பொருளாதார ரீதியில இன்னும் மாற்றம் எதுவுமே ஏற்படவில்லை. மாற்றம் பெரிய மட்டத்திலான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியம் குறைவாக இருக்கின்றது என்று பார்க்கறதுனால, ஆனால் மைக்ரோ மட்டத்தில் மாற்றங்கள் ஏற்படலாமா இல்லையான்னு பார்க்கணும். என்று சொன்னால், இப்போ அரசு நிறுவனங்களை தனியார் மயப்படுத்துவது தொடர்பாக IMF முக்கியமான ஒரு கரிசனை இருக்கின்றது. இப்போ JP-உடைய கோட்பாட்டு ரீதியாக என்று பார்க்கின்ற போது அது எதிர்ப்பு தெரிவிப்பவர்களாக அவர் இருக்க வேண்டும். அதில் ஒரு முருகல் வந்து ஏற்படுவதற்கான சாத்தியம் இருக்கு. அதை நாங்கள் பொறுத்து வந்து பார்க்குறோம். இப்போ கலாச்சார ரீதியான ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று கூறுவது வந்து அந்த மாற்றம் அரசாங்கத்திலேருந்து வரணும். அந்த மாற்றத்தை நான் இன்னும் பார்க்க இல்லை. ஏன்னா கலாச்சார ரீதியாக அரசாங்கத்தில் இருப்பவர்கள் செயல்படுகின்ற விதத்தை பார்க்கின்ற போது இதற்கு முன்னர் இருந்த விதமாகத்தான் அவர்கள் செயல்படுகின்றார்கள். இப்போ உதாரணமாக சொல்றதாக இருந்தது சொன்னால், ரணில் விக்ரமசிங்கவுடனான மிகவும் குறைந்த மட்டத்திலான ஒரு 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 கௌரவம் குறைந்த மட்டத்திலான ஒரு வாத பிரதிவாதம், ஒருவருக்கு ஒருவர் இழிவாக பேசிக்கொள்வது, அது முந்தைய அரசியல்வாதிகள் செய்திருந்தார்கள். இப்ப இருக்கிற அரசாங்கத்தில் இருக்கிறவர்களும் செய்கிறார்கள். மற்றது அவர்களுடைய தங்களுடைய முத்திரைகள் வெளியிடுவது போன்ற விடயங்கள் எனக்கு அந்த பெரிய ஒரு நம்பிக்கை இன்னும் வழங்க இல்லை. அதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேணும். ஆனால் அந்த விஷயத்தில் எனக்கு நம்பிக்கை மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றது, பெரிய ஒரு மாற்றம் வரும் என்று சொல்லிட்டு. நீங்கள் இப்போது குறிப்பிட்ட இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. டெல்வின் சில்வா அவர்களை அதாவது தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் மக்கள் விடுதலை முன்னணி JVP என்பது அவர்களுடைய அடிநாதமாகவும் அவர்களுடைய உயிர் துடிப்பாகவும் இருக்கின்றது. அதனுடைய பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா இன்று இருக்கக்கூடிய அரச இயந்திரத்தை இயக்கக்கூடிய மிகவும் முகமளவில் தெரியாத பின்னணியில் இருக்கக்கூடிய முதன்மையானவர். அவர் குறிப்பிட்டிருந்தார், எமக்கு மக்கள் வாக்களித்தது என்பது அரசியல் தீர்வுக்கோ யாப்பு மாற்றத்துக்கோ அல்ல,
பொருளாதாரத்தை சீர் செய்வதற்கும் பொருளாதார திருடர்களை கைது செய்வதற்கும் நாட்டில் சுபீட்சமான பொருளாதாரத்தை ஏற்படுத்துவதற்கும் என்று நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு இருக்கின்றது. ராஜபக்ச குடும்பத்தினால் தான் இந்நாட்டினுடைய பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு சென்றது என்று. ஏன் அந்த விவகாரத்தை கூறி நீதிமன்றமே அதற்கு உத்தரவாதம் வழங்கி இருக்கின்றது. அந்த விவகாரத்தை சட்டமாதிபர் திணைக்களத்தினூடாக ஜனாதிபதி அனுர கூறுவது போன்று அணுக முடியாமல் இருக்கின்றதா, அல்லது இவர்கள் கடந்த அரசாங்கங்கள் கூறியது போன்று கைது செய்வோம் விசாரிப்போம் என்று கூறிக்கொண்டு வெறும் குற்றத்தடுப்பு புலனாய்வு திணைக்களத்தின் வாசல்களுக்கு குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை அழைப்பதும் பேசுவதுமாக இருப்பது முறையாக இருக்க போகின்றோம்? இப்ப நான் இதுல இப்ப ஜனாதிபதி தேர்தல் காலத்துல இருந்து அவதானிக்கின்ற ஒரு விடயம் வந்து கரப்ஷன், ஊழல், மோசடி, பொருளாதார துஷ்பிரயோகம் போன்ற விடயங்கள் பற்றி இந்த அரசாங்கம் கிடைக்கின்ற போது குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் எதிராகத்தான் அது டிரெக்ட் பண்றப்பட்டு தான் நான் பார்த்திருக்கிறேன். இப்ப 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது அதுக்கு பிரதானமான காரணமாக இருந்தது மஹிந்த ராஜபக்சனுடைய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளும் அவர்களுடைய இந்த கரப்ஷன் தொடர்பான செயல்பாடுகளும். ஆனால் இந்த அரசாங்கம் பெரிதாக அந்த ராஜபக்ச சார்ந்தவர்களுக்கு எதிரான செயற்பாடுகள்லையோ அல்லது அவர்களை பொதுமட்டத்தில் குற்றஞ்சாட்டுகின்ற செயற்பாட்டிலேயோ பெரிதாக ஈடுபடல. அந்த செயற்பாடுகள்லாம் ரணில் விக்ரமசிங்கை நோக்கி தான் இருந்ததுன்னு சொன்னால், ரணில் விக்ரமசிங்கைக்கு கிராமிய மட்டத்தில் பாரிய ஒரு அதிருப்தியும் எதிர்ப்பு நிலையும் காணப்படுகின்றது. ஆகவே அது வாக்களிப்பு ரீதியாக அவர்களுக்கு உகந்ததாக இருக்கும்னு நினைச்சிருக்கலாம். இரண்டாவது காரணம், அனுரகுமார் திசாநாயக்கனுடைய வாக்கு பலம் என்பது எஸ்எல்பிபியினுடைய வாக்கு பலம் தான். அது அப்படியே டிரான்ஸ்ஃபர் மாற்றப்பட்டிருக்கின்றது தான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் மேப் வரைபடத்தையும் 2024ஆம் ஆண்டு தேர்தல் வரைபடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். என்று சொன்னால் 2019ஆம் ஆண்டு எஸ்எல்பிபிக்கு போன வாக்குகள் கிட்டத்தட்ட அப்படியே முழுமையாக என்பிபிக்கு மாற்றப்படுறது தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆக அவர்களுடைய பேஸ் என்பது, என்பிபியினுடைய வாக்காளர் அடித்தளம் என்பது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு சார்பான ஒரு அவருக்கு ஒரு காலத்தில் அனுதாபிகளாக இருந்தவர்களுடைய வாக்காக. ஆக மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக செல்வது ஒரு மட்டத்தில் அவர்களுடைய அதிருப்தியை தூண்டுவதாக இருக்கக்கூடும் என்கின்ற ஒரு சாத்தியம் இருந்ததன் காரணமாக அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை இவர்கள் மேற்கொள்ளவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். என்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராகவும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிராகவும் இந்த குற்றச்சாட்டுகளை பிரதிபடுத்துகின்ற போது அது தேர்தல் ரீதியாக வாக்கு ரீதியாக அவர்களுக்கு நலனுடையதாக இருக்கும் என்பதன் காரணமாக செய்யப்பட்டதுதான் நான் நினைக்கிறேன். அந்த கோணத்தில் நான் நினைக்கிறது சரியாக இருக்குமாக இருந்தால் அது நல்லாட்சியினுடைய செயல்பாடாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். சொன்னால் நீங்கள் நல்லாட்சியினுடைய செயல்பாட்டின் அடிப்படையில் இந்த செயல்பாட்டை முன்னெடுத்திருப்பீர்களாக இருந்தால் இதுக்கு முறை கரப்ஷனில் ஈடுபட்ட எல்லாரையும் டார்கெட் பண்ணியிருக்கணும், எல்லாரையும் சட்டத்துக்கு முன்னால் நிப்பாட்டி இருக்க வேண்டும். அதன் காரணமாக நீங்கள் சுட்டி காட்டுகின்ற மாதிரி மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக அல்லது மஹிந்த ராஜபக்சனுடைய அரசாங்கத்தில் இருந்தவருக்கு எதிராக செயல்பாடுகள் பெரிதாக மேற்கொள்ளப்படவில்லை என்ற அபிப்பிராயம் நியாயமான ஒரு அபிப்பிராயம் என்று நான் நினைக்கின்றேன். அந்த அபிப்பிராயத்துக்கு பொதுமக்கள் மத்தியில் ஒரு அக்ரி பண்ணுகின்ற ஒரு அபிப்பிராயம் இருக்க வேண்டும். சுனாமி நிதியம் பயன்படுத்தப்பட்ட போது மஹிந்த ராஜபக்ச மீது பெரும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கின்றது. கடந்த கோட்டாபாய ஆட்சியிலும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கின்றது. நீங்கள் கூறியது போன்று அனுரகுமார அரசு அல்லது தேசிய மக்கள் சக்தி அரசானது அச்சப்படுவது மஹிந்த ராஜபக்சவின் குடும்பத்துக்கா அல்லது பொதுஜன பெரமுனவின் வாக்குகளை பெறுவதில் சில சிக்கல்கள் எழுந்துவிடும் என்பதற்காகவும்? மஹிந்த ராஜபக்ச குடும்பத்துக்கு அவர்களிடமிருந்து ஒரு அச்சம் இருக்கின்றது என்று நான் நினைக்கல. மாறாக கரிசனை, அச்சம் என்று சொல்றதை விட கரிசனை இருப்பது மஹிந்த ராஜபக்சவை இதுவரை ஆதரித்தவர்களுடைய வாக்கு என்பது தொடர்பாக. இப்ப நீங்க ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பிறகு ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக முன்வற்ற அதே விதமான செயல்பாடுகளையும் குற்றச்சாட்டுகளையும் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக நீங்க முன்வைத்திருப்பீர்களாக இருந்தால் பாராளுமன்ற தேர்தல் அவர்களுக்கு கிடைத்த வாக்குகள் குறைவாக இருப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக இருந்தது. ஏன்னா இப்ப இந்த மக்கள் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்துக்கு எதிரான உணர்வை கொண்டிருந்த போதும் அவர் தொடர்பாக அனுதாபமான நிலைப்பாட்டை தான் கொண்டிருந்தார். அதன் காரணமாக தான் 2005ஆம் ஆண்டிலிருந்து 2010ஆம் ஆண்டிலிருந்து 2019ஆம் ஆண்டிலிருந்து அந்த கட்சிக்கு அவர்கள் வாக்களித்து வந்திருக்காங்க, அந்த குடும்பத்துக்கு சார்பாக வாக்களித்து வந்திருக்காங்க. ஆகவே அந்த அனுதாப நிலைப்பாட்டை நீங்க குறைத்து மதிப்பிட முடியாது. ஆகவே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கு எதிராக செல்வது என்பது என்பிபியினுடைய இப்பொழுது இருக்கின்ற வாக்கு வங்கிக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு செயல்பாடாகும். அதன் காரணமாக அந்த செயல்பாட்டை மெதுவாக தவிர்த்து விட்டு நீங்கள்
ரணில் விக்ரமசிங்கக்கு எதிரான செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கு. இப்போ ஒரு சிறந்த உதாரணம் சொல்றதாக சொன்னால் பாண்ட் ஸ்கேம்ல இதுக்கு முதல்ல ஒரு கமிஷன் இருந்தது. அந்த கமிஷனுடைய அறிக்கைக்கு பிறகு மத்திய வங்கியினுடைய ஆளுநர் அவருடைய அர்ஜுன் மகேந்திரன் போன்றவருக்கு எதிரான குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட போதும் ரணில் விக்ரமசிங்கக்கு எதிராக எந்த விதமான குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் இப்ப நாங்கள் என்ன சொல்லியிருக்கார்கள், 2வது ஒரு கமிஷன் ஏற்படுத்தப்படும், மீண்டும் ஆய்வு என்று சொல்வது என்று இந்த செயல்பாட்டை துரிதப்படுத்துகின்ற ஒரு செயல்பாடு தானே ஒழிய 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடிக்கு மிகவும் முக்கிய காரணியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச தொடர்பிலான ஊழல் போன்ற விடயங்களில் கவனம் செலுத்துகின்ற ஒரு போக்கு இல்ல. அதுக்கு நீங்க இப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்ற அதுக்கு முக்கியமான பிரதான காரணம் வந்து மஹிந்த ராஜபக்சேக்கு அனுதாபமாக இருந்திருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய அபிப்பிராயம்தான். ஒட்டுமொத்தத்தில் பொதுஜன பெரமுனவின் வாக்காளர்களை கவர்வதற்காக இந்த தாமத போக்கு அல்லது இந்த இப்போது இருக்கக்கூடிய சற்று அரசியலில் மாறுபட்ட கருத்தை தேசிய மக்கள் சக்தி கடைபிடிப்பதாக பார்க்கலாம். இப்ப இதெல்லாம் இவர்கள் தாமதப்படுத்துறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்ல இவர்கள் பெருசா அது செய்ய மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன். என்று சொன்னால் மஹிந்த ராஜபக்சேக்கு எதிரான செயல்பாடுகள் தூண்டிவிடப்படுகின்ற போது மஹிந்த ராஜபக்சேனுடைய இதுகால காலம் இருந்த வாக்காளர்களுடைய அனுதாபத்தை தூண்டுவதாக அது அமையும். என்று சொன்னால் என்பிபிக்கு அல்லது ஜேவிபிக்கு என்று சொந்தமான வாக்கு வங்கி ஒன்று இல்லை. இதுக்கு முதல் இடம்பெற்ற தேர்தலில் அவருக்கு இருந்த 3 வீதம் 4 வீத வாக்குகள் மட்டும்தான். இப்ப ஏற்பட்டிருக்கின்ற எல்லா வாக்குகளும் திடீரென்று வந்த வாக்குகள். அது வந்து அவருடைய வாக்கு வங்கியினுடைய ஒரு பகுதியாக இருக்குன்னு சொல்வதற்கான எந்தவித ஆதாரமும் இல்லை. இந்த ஷிஃப்ட் எஸ்எல்பிபியில இருந்து என்பிபிக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த ஷிஃப்ட் வந்து நிரந்தரம் இல்லாததாக கூட இருக்கலாம். அடுத்த தேர்தலில் இது மீண்டும் ஷிஃப்ட் பண்ணுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும். ஆகவே அந்த அந்த ரீஷிஃப்ட மீண்டும் அந்த பக்கம் போகாமல் தடுப்பதற்கான செயல்பாடுகளில் இவர்கள் ஈடுபடுகின்ற போது அதனுடைய ஒரு அங்கமாக கூடியது மஹிந்த ராஜபக்சே டார்கெட் பண்ணாமல் இருக்கிறது. நினைக்கிறேன் அதன் காரணமாகத்தான் அவர்கள் மஹிந்த ராஜபக்சே தொடர்பிலான மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஹைவேஸ் கட்டுறதுல இருந்து ஏர்போர்ட் கட்டுறதுல இருந்து பல விதமான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்து நான் எதுவும் பெருசாக பேசப்படுவதாக தெரியல. ஆனால் பேசப்படுறதெல்லாம் ரணில் விக்ரமசிங்கேக்கு எதிரானது. ஏண்டால் அது வந்து ரணில் விக்ரமசிங்கேக்கு எதிராக பேசுகின்ற போது கிராமிய மட்டத்திலான வாக்குகளை கூட பெறலாம். நாங்கள் இன்னும் கரப்ஷன் பற்றி கதைக்கிறோம் என்றதை பொதுமக்களுக்கு காட்டலாம். 3வது மஹிந்த ராஜபக்சவுடைய இந்த வரலாற்று ரீதியான வாக்கு வங்கியுடைய அதிருப்தியை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அதன் காரணமாக இப்ப அவர்கள் இந்த கரப்ஷன் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற அந்த செயல்பாடு வந்து மிகவும் தந்திரோபாயமான புத்திசாலித்தனமான ஒரு செயல்பாடுன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு விடயம் உரையாடப்படுகின்றது. நேற்று முன்தினம் ஒரு ஊடக பரப்பில் வெளியான தகவல் தான். குறிப்பாக ஒரு மூத்த ஊடகவியலாளர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் அருகில் சுமந்திரன் இருந்ததாகவும் அவருடைய தொலைபேசிக்கு நாட்டினுடைய தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க ஒரு அழைப்பினை எடுத்ததாகவும் அவர் உரையாடுகின்ற போது இந்த உரையாடல் பகுதியை தான் குறிப்பிட்டிருக்கின்றார். மிக முக்கியமான சமயத்தில் நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டியவர்கள் நாடாளுமன்றத்தில் இல்லையே என்று எடுப்பில் விசனம் தெரிவித்தார் அனுர என்று அந்த மூத்த ஊடகவியலாளர் குறிப்பிடுகின்றார். தமிழர் தரப்பை பொறுத்தவரையில் சுமந்திரன் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அவர் இல்லாமையானது ஜனாதிபதிக்கு சில வேளை வருத்தத்தை அல்லது பெரும் ஆதங்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் என்று அந்த மூத்த ஊடகவியலாளர் குறிப்பிட்டுவிட்டு மிக முக்கியமான தருணம் தேவையானவர்களை நாடாளுமன்றத்தில் இல்லாமல் செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக அரசியல் யாப்பு மாற்றம் ஒன்றுக்கான காலப்பகுதி இது. பிரயோசனமற்றவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார்களே என்று ஜனாதிபதி கூறியதாக அந்த மூத்த ஊடகவியலாளர் குறிப்பிடுகின்றார். அரசியல் யாப்பொன்று நாடாளுமன்றத்தில் உருவாக்கப்படுகின்ற போது அல்லது அதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்ற போது சுமந்திரன் இல்லை என்று நாட்டின் ஜனாதிபதி கவலைப்படுவதா, அவர் சார்ந்திருக்கின்ற மக்கள் கவலைப்படுவதா, அல்லது இதில் யாருடைய ஏக்கம் அல்லது கவலைகள் உண்மையானது? இந்த ஸ்டோரியை பற்றி எனக்கு எதுவுமே பெருசா தெரியாது. இந்த ஸ்டோரி வந்து உத்தியோகபூர்வமாக வெளிவருகின்ற வரை அதனை பெருசாக நம்ப வேண்டியது அல்லது ஒரு முக்கியமான விடயமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் இப்ப அனுர திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் அரசியல் யாப்பு மாற்றம் கொண்டு வரப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க இல்லாமல் இருக்கிறது ஒரு குறைபாடு என்று கருதுவாராக இருந்தால் அதுல ஒரு ஆச்சரியம் இருக்காது என்று சொன்னால் அவருக்கு தெரியும் அவர் சுமந்திரன் பாராளுமன்றத்தில் இருந்து அரசாங்கத்துக்கு சார்பாக நடந்து கொள்வார். அதன் காரணமாக அரசு தன்னுடைய நிலைப்பாட்டில் இன்னும் கொஞ்சம் உறுதியாக இருக்கலாம் என்றது அதுல எந்த விதமான ஆச்சரியமும் எனக்கு இல்லை. இப்ப நீங்க இதுல துரதிர்ஷ்டவசமான ஒரு விடயம் என்னன்னு சொன்னால்
சுமந்திரன் தமிழ் மக்களுடைய உரிமைக்காக மிக தீவிரமாக போராடி இருப்பாராக இருந்தேன்னு சொன்னால் தென்னிலங்கையில் அவருக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆதரவு இருக்க போவதில்லை. இப்போ தென் வட மாகாணத்தில் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதிக்கு தென்னிலங்கைக்கு இந்த இந்த அளவுக்கு ஆதரவு ஒன்று இருக்கிறதாக இருந்தால், நான் சொல்ல இப்போ அனுரகுமார் திசாநாயக்க மட்டுமல்ல, அவருக்கு பல்வேறு மட்டத்திலையும் பெரிய ஒரு ஆதரவு இருக்கு. சிங்கள மக்கள் மத்தியிலே அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவு இருக்கின்றது. அவர் ஒரு காலத்தில் ஒரு முக்கியமான அமைச்சராக வர வேண்டும், அவர் ஜனாதிபதியாக கூட போட்டியிடலாம் என்ற விதமான அபிப்பிராயங்கள் தென்னிலங்கையில் பரவலாக காணப்பட்ட காலங்கள் இருந்தன. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், தென்னிலங்கைக்கும் அரசாங்கம் சார்பாக அவர் இதுவரை காலம் நடந்திருக்கின்றார், எதிர்காலத்தில் நடந்து கொள்வார் என்கின்ற எதிர்பார்ப்பு ஆகும். அது தமிழ் மக்களுடைய உரிமை என்ற கோணத்திலிருந்து பார்க்கின்ற போது ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு விடயம். இப்போ நான் இப்போ இதில் முக்கியமாக சுட்டிக்காட்ட விரும்புகிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், கடந்த காலத்தில் தமிழ் அரசு கட்சிகளுடைய செயல்பாடுகளுக்கு எதிராக மிக தீவிரமான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிற நான் இப்போ தேர்தல் முடிஞ்ச பிறகு நான் உணர்றது ஃபீல் பண்ணுறேன் என்னன்னு சொன்னால், அந்த விமர்சனங்கள் நியாயமானவைதான் என்று சொல்லிட்டு அதன் காரணமாகத்தான் இந்த தேர்தலில் அவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்போ நாங்கள் விமர்சிக்கின்ற போது, தீவிரமான விமர்சனங்கள் முன்வைத்த போது அவற்றை ஒரு 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 விடயமாக எடுத்துக்கொண்டு அவற்றை சரியாக கவனித்து அதற்கு தகுந்த மட்டத்தில் தங்களுடைய செயல்பாடுகளை அவர்கள் மாற்றிக்கொண்டிருப்பார்களாக இருந்தால் ஒருவேளை இந்த 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 தோல்வி ஏற்பட்டிருக்காது. என்று சொன்னால் அவர்களுக்கு தேவையான இந்த ஏர்லி வார்னிங் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ நான் நிறைய சந்தங்கள் செய்திருக்கேன், மற்றவர்களும் செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த 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 முடிவு தேர்தலில் இந்த குழுவினருக்கு ஏற்பட்ட முடிவு எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கல என்று அதைத்தான் நான் பல காலமாக சுட்டிக்காட்டி வந்திருக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த கேள்வியை தொடர்பாட்டி பார்க்கறதாக சொன்னால், தென்பகுதியில் இருப்பவர்கள் சுமந்திரனை மிஸ் பண்றது என்றது எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இல்லை என்ற அந்த அந்த விடயத்தை தான் நான் இவ்வளவு காலம் கூறிக்கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள், இந்த நான் குறிப்பிட்ட சம்பவமானது உண்மையில் அதில் எந்த அளவு உண்மைத்தன்மை இருப்பதாக தெரியாது. அந்த விடயத்தில் அதனையும் கடந்து பொதுவான ஒரு கருத்தை முன்வைத்தீர்கள். ஆனால் அவர்களுடைய கட்சியினுடைய மூத்த துணைத் தலைவர் CVK சிவஞானம் குறிப்பிடுகின்றார், அதாவது தேசிய பட்டியல் வழங்கப்படுவதற்கு முன்னர் குறிப்பிட்டார், அரசியல் யாப்பு விவகாரங்கள் இந்த ஆட்சியில் முக்கியமாக இடம்பெறப் போகின்றது. அந்த காலப்பகுதியில் சுமந்திரனுடைய புலமை என்பது அங்கு இல்லாமையானது பெரும் வெற்றிடத்தை ஏற்படுத்தப் போகின்றது. அதற்கு என்ன செய்ய போகின்றோம் என்று ஒரு பெரிய கவலையை வெளியிட்டார். அவர் கடந்த காலங்களில் விடுதலை புலிகளின் தலைவர் தான் தன்னை தெரிவு செய்தார் என்றெல்லாம் கூறியவர், சுமந்திரன் இல்லை என்று அவரே என்று ஆதங்கப்படுகின்றார் தமிழரசு கட்சியின் மூத்த துணைத் தலைவர். அந்த கட்சியின் இந்த கருத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? நான் எங்க அழுறதா சிரிக்கிறதான்னு தெரியாத விதமான ஒரு கூற்றாக தான் நான் பார்க்கிறேன். சொன்னா தமிழ் சமூகம் என்பது வரலாற்று ரீதியாக எப்படி இருந்த ஒரு சமூகம், என்ன விதமான ஒரு கற்றவர்களையும் கற்ற மனிதர்களையும் புலமை மிக்கவர்களையும் பாராளுமன்றத்திலும் அதுக்கு வெளியிலையும் கொண்டிருந்த ஒரு அரசியல், இன்றைக்கு ஒரு தனிநபர் இல்லாவிட்டிருந்தா எங்களுடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஆகிறது என்று சொல்லி பேசுகிற அளவுக்கு வந்திருக்காதுன்னு சொன்னால், தமிழ் சமுதாயத்தினுடைய இந்த சூழ்நிலை, இந்த யதார்த்தம் எந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது என்பதுதான் அது பலிக்கின்றது நினைக்கிறேன். ஆகவே அந்த கூற்று தமிழ் சமூகத்தினுடைய இந்த இப்போ இருக்கின்ற யதார்த்தத்தை ஒரு வகையில் பிரதிபலிக்கின்ற எனக்கு அது துரதிருஷ்டவசமானது. ஆனால் நான் நினைக்கல சுமந்திரன் இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் தமிழ் மக்களுடைய எதிர்கால இருப்பு என்றதை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் என்று நான் நினைக்கிறேன். சில பாராளுமன்றத்தில் இருந்தாலும் கூட தமிழ் மக்களுடைய நலனுக்காக அவர் பெருசாக செயல்படுவார், போராடுவார் என்று நான் எதிர்பார்க்கல. மாறாக ஆங்கில புலமையும் சட்ட புலமையும் இல்லாத சாதாரண ஒரு தலைவர் அதை விட கூடுதலாக தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக நிற்கின்ற போராடுகின்ற ஒரு போக்கு ஏற்படுமாக இருந்தால் அதில் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். இப்போ இதில் ஒரு பாசிட்டிவாக நீங்கள் பார்ப்பீங்களான்னு சொல்லி, இந்த புலமையும் ஆங்கில அறிவும் சட்ட புலமையும் இருப்பவர்கள் இல்லாத இருக்கின்ற காரணத்தினால் அந்த புலமையும் நுணுக்கமும் இல்லாமல் ஆனால் தமிழ் மக்களுடைய அரசியல் நலனுக்காக போராடக்கூடிய புதிய தலைவர்கள் ஏற்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். ஆகவே இந்த 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 யதார்த்தம் தேர்தல் முடிவு என்பது என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய நெகட்டிவான விஷயமாக நான் பார்க்கிறேன். தொடர்ந்தும் அது தொடர்பான இன்னும் ஒரு வினாவைத்தான் கேட்க வேண்டியிருக்கின்றது. குறிப்பாக தேசிய பட்டியல், அந்த கட்சியினுடைய தேசிய பட்டியல் ஒரு பெண்ணிற்கு வழங்க வேண்டும் என்கின்ற கருத்து பொதுவாக முன்வைக்கப்பட்டது தேர்தல் முடிந்த பின்னர். திரு சுமந்திரன் அவர்கள் தேர்தலுக்கு முன்னர் குறிப்பிட்டார், தோல்வியுறுகின்ற யாருக்கும் அந்த தேசிய பட்டியல் வழங்கப்படாது என்று. ஆனால் அதாவது வன்னி மாவட்டத்தில் தன்னுடைய கட்சியை வவுனியா மாவட்டத்தில் 5ஆம் நிலைக்கும் போட்டியிட்ட வேட்பாளர்களில் 6ஆம் நிலைக்கும் சென்ற வைத்தியர் சத்தியலிங்கம் பதில் பொதுச் செயலாளர்கள் தேசிய பட்டியலுக்கு பரிந்துரை செய்திருக்கின்றார். ஜனநாயகம் பேசிய கட்சி, பெண்களை பற்றி பேசிய கட்சி, வடக்கு கிழக்கில் கணிசமான பெண்களினுடைய வாக்குகளை பெற்ற கட்சி, பெண்களுக்கு இந்த ஆசனத்தை வழங்காமையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? பெண்களுக்கு என்று சொல்லி
வழங்கி இருந்திருக்கலாம். ஆனா அது ஒரு பெரிய ஒரு கோணத்துல நான் அதனை பார்க்க இல்லை. இப்ப பெண் பிரதிநிதித்துவம் ஒன்று இருந்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சிந்தித்திருப்பார்களாக இருந்தால் அது செய்யப்பட்டிருக்கலாம். ஆனா முதலாவது தவறு என்று நான் பார்க்கிறது வந்து மக்களால் மக்களால் தேர்தலில் புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட ஒருவரை அஹ், பாராளுமன்றத்துக்கு தேசிய பட்டியல் மூலமாக அனுப்புவது வந்து தேர்தல் வாக்காளர்களுக்கு பெப்பை காட்டுகின்ற ஒரு ஒரு விடயமாக தான் நான் பார்க்கிறேன். அது அவர்களை அவமானப்படுத்துகின்ற ஒரு விடயமாக தான் பார்க்கிறேன். அது தமிழரசு கட்சிக்கு மட்டுமல்ல, ஏனைய கட்சிகளுக்கு இந்த விடயத்தை மேற்கொண்ட ஏனைய கட்சிகளுக்கும் அது பொருந்தும். என்பிபியிலிருந்து கூட 2 பேர் பொறுக்கிறதாக கூறுகின்றார்கள். அப்படி இருக்குமாக இருந்ததுன்னு சொன்னால் அதுவும் ஒரு தவறான விடயமாகத்தான் இருக்கும். இப்ப தமிழரசு கட்சியில இந்த விதமான செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறார்களாக இருந்தா அதுல இருந்து தெரிகின்ற ஒரு விடயம் சொன்னா, தேர்தலில் இருந்து வாக்காளர்கள் தமிழரசு கட்சிக்கு அனுப்பிய செய்தியை தமிழரசு கட்சி சரியாக வாசிக்கவில்லை அல்லது சரியாக கிரகித்துக் கொள்ளவில்லை என்று தான் நினைக்கிறேன். இப்ப இந்த போக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், புதுமுகங்கள் தீவிரமாக செயல்படக்கூடிய யங் புதுமுகங்கள்ல தேர்வு செய்வதுதான் மக்கள் தேர்வு செய்திருக்காங்க எல்லா கட்சிகள்ல இருந்தும். இந்த பாராளுமன்ற பேர்கள் கூட எனக்கு சரியாக இன்னும் தெரியாது. 150 பேரளவுக்கு புதிதாக வந்திருப்பதாக கூறுகிறார். இன்னும் யாரும் அமைச்சர்களுடைய பேர்கள் கொண்டு ஆனால் வரவில்லை. இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது பேராசிரியர் அவர்களே. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் தேர்தல் காலங்களிலேயே அந்த கட்சி தன்னுடைய தேசிய பட்டியல்களின் பேர் விவரங்களை தேர்தல் திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கின்ற ஒரு செயற்பாடு இருக்கின்றது. அது இயல்பாக அங்கு இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையாகவும் இருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சி கடைசி வரைக்கும் அந்த வேட்பாளர் பட்டியலுக்குரிய பெயர்களை தேர்தல் செய்யறதுக்கு அனுப்பி வைக்கவில்லை என்கின்ற வாதமும் அங்கு முன்வைக்கப்படுகின்றது. அப்படியாயின் இது திட்டமிடப்பட்ட ஒரு சதியாக பார்க்கிறீர்கள்? இல்ல எனக்கு சரியா தெரியும் அவர்கள் அனுப்பினார்கள் இல்லைன்னு தெரியும். ஆனால் அனுப்பாமல் இருப்பதற்கான ஒரு சாத்தியம் குறைவாக தான் இருந்திருக்கும்னு சொன்னா அது வந்து தேர்தலுடைய ஒரு 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 நிபந்தனையாக இருக்குமாக இருந்தால். இப்ப போட்டியவர்களுடைய பட்டியல் சமர்ப்பிக்கப்பட வேண்டும், தேசிய பட்டியலுக்கு வரப்போவர்களுடைய பட்டியல் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்கின்ற ரிக்குவயர்மெண்ட் இருக்கின்ற போது அதனை சமர்ப்பித்திருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். அவர் அப்படி சமர்ப்பித்து இல்லாமல் இருப்பார்களாக இருந்தால் அது கொஞ்சம் ஆச்சரியப்படத்தக்கதாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் கடந்த காலத்தில் பார்க்கின்ற போது பட்டியல் ஒன்றை சமர்ப்பிப்பதும் பிறகு அதுக்கு வெளியில இருந்த ஆட்களை நியமிப்பதும் நிறைய காலத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியில் இடம்பெற்றிருக்கின்றது, ஏனைய கட்சிகளில் இடம்பெற்றிருக்கின்றது. தமிழரசு கட்சியிலிருந்தும் கூட தோல்வி அடைந்தவர்கள் இதுக்கு முதல் பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. இப்ப எனக்கு சம்பந்தம் 2010ஆம் ஆண்டு திரு சுமந்திரன் அவர்கள் தேசிய பட்டியலில் இடம்பெறாமல் நாடாளுமன்றம் சென்றார். ரைட். அப்ப படாமல் இருந்தவர்கள் அனுப்புகின்ற சந்தர்ப்பங்கள் நிறைய கட்சிகள் இருந்திருக்கின்றது. ஆனா அதனைத்தான் இப்ப என்ன பிரச்சனை சொன்னா, அந்த விதமான செயல்பாடுகளை தான் மக்கள் நிராகரிச்சிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் மக்கள் நிராகரிச்சிருக்கிறது இந்த கட்சிகளுடைய இந்த பழைய செயல்பாடுகளை தான். அந்த அந்த செய்தி சரியாக கிரகித்துக் கொள்ளப்படுமாக இருந்தால் தமிழரசு கட்சி வேற விதமான ஒரு ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இப்போது பொதுவாக பேசப்படுகின்றது இலங்கையில் மொழி. இலங்கையில் எல்லோரும் இலங்கையர் என்கின்ற சொல்லாடல் அல்லது சொற்பதத்தை நாங்கள் பயன்படுத்துவோம். தமிழர், முஸ்லிம், சிங்களம், பரங்கியர் என்கின்ற அந்த வேற்றுமை வேண்டாம். அமைச்சர்களாக இருக்கலாம், உயர் அதிகாரிகளாக இருக்கலாம், இலங்கையர் என்கின்ற சிந்தனையின் அடிப்படையிலே செயற்படுவோம் என்று அனுர அரசு கூறுகின்றது. அப்படியாயின் அவர்களிடம் இன்று மூன்றில் 2 பெரும்பான்மை இருக்கின்றது. நாடாளுமன்றத்தில் யாப்பு திருத்தம் ஒன்றை செய்வதற்கு அல்லது யாப்பு மாற்றம் ஒன்றை செய்து அந்த 4 இனங்களையும் நீக்கிவிட்டு எல்லோரும் இலங்கையர் என்கின்ற சொற்பதத்தை சேர்ப்பதில் ஏதாவது சட்ட சிக்கல் இருக்கும்? அப்படி இருக்கும்னு நான் நினைக்கல. புதிய அரசியலமைப்பு ஒன்று வரைகின்ற போது உங்களுக்கு தேவையான மாதிரி அதனை நீங்கள் வரைந்து கொள்ளலாம். இப்ப இந்த அரசியல் யாப்புல கூறப்பட்டிருக்கின்றது சில சரத்துகள் புதிய அரசியலமைப்பு கொண்டு வந்து கூட சில சரத்துகள் மாற்றப்பட வேண்டுமாக இருந்தால் நீங்கள் 3/2 பெரும்பான்மைக்கு புறம்பாக மக்கள் தீர்ப்பு ஒன்றின் மூலம் ரெஃபரண்டம் ஒன்றின் மீது மூலமாக மக்களுடைய அபிப்பிராயத்தை பெற வேண்டும் என்கின்ற ஒரு சரத்து இந்த அரசியலமைப்பு உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஆகிய அரசியலமைப்பு முழுமையாக மாற்றப்படுகின்ற போது ரெஃபரண்டம் ஒன்று வைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும் என்றால் சில சரத்துகள் மாற்றப்படுவதற்கான சாத்தியம். உதாரணமாக இலங்கை ஒரு ஒற்றையாட்சி என்று கூறுகின்ற சரத்து ஒன்று இருக்கின்றது. புதிய அரசியலமைப்பு ஒன்றூடாக அதை நீங்கள் எழுதாமல் விடுவதாக இருந்தால் அல்லது அதனை மாற்றுவதாக இருந்தால் மக்கள் தீர்ப்பில் நீங்கள் அதை அனுமதி பெற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். உயர் நீதிமன்றம் நிச்சயமாக அதனை வலியுறுத்தும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் மற்ற விஷயங்கள்ல நீங்கள் சில விஷயங்கள் இந்த இலங்கையர் என்ற சொற்பதத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் ஏனைய சிறுபான்மையினருடைய தொடர்பான இந்த ரெஃபரன்சஸ்
ஸோ ட்ராப் பண்ணுறது, இல்லாமல் செய்வது, பயன்படுத்தாமல் விடுவது பெரிய பிரச்சனையாக இருக்காது. மாறாக சிங்களம் பௌத்தம் தொடர்பான விடயங்களை இல்லாமல் செய்வது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். இப்போ ஒற்றையாட்சி என்பதை நீக்குவது, பௌத்தத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற முன்னுரிமையை இல்லாமல் செய்வது, சிங்கள மொழிக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற முன்னுரிமை இல்லாமல் போன்ற விடயங்கள் நீங்கள் இலங்கையர் என்ற அடையாளம் என்ற அடிப்படையில் செய்வீங்களாக இருந்தேன்னு சொன்னால் அதுக்கு பாரிய ஒரு எதிர்ப்பு வரும். மற்றது மக்கள் தீர்ப்பில் மக்கள் அனுமதிப்பார்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. அது அந்த விடயங்கள் பிரச்சனைக்குரியதாக இருக்குமே ஒழிய சட்ட ரீதியாக ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் என்று நான் நினைக்கல. நீங்கள் 3-2 உங்களுக்கு ஏற்கனவே இருக்கின்றது பாராளுமன்றத்தில் பொதுசன அபிப்பிராயம் ஒன்றினூடாக மக்களுடைய அங்கீகாரத்தை நீங்கள் பெறுவீர்களாக இருந்தால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு நான் நினைக்கல. ஆனால் அப்படி செய்வார்கள் நான் எதிர்பார்க்கல. இப்போ இவர்கள் சொல்லாது, இப்போ சொல்ற எல்லாம் இலங்கையர் என்கின்ற இந்த 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 அடையாளம் தொடர்பாக இவர்கள் பேசுகின்றது எல்லாம் சிங்களத்துக்கும் பௌத்தத்துக்கும் வழங்கப்பட்டிருக்கின்ற மேலாதிக்கத்தை பேணிக்கொண்டு செய்வதற்கான ஏற்பாடுகளும் சிந்தனையும் தான். அதில் பாரியோர் அடிப்படையான ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அரசியலமைப்பு மாற்றம் கொண்டு வருகின்ற போது இது தொடர்பாக பாரிய மட்டத்திலான ஒரு வாத பிரதிவாதம் ஏற்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். அத்தகைய சந்தர்ப்பத்தில் சுமந்திரன் போன்றவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கின்றது அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டை நியாயப்படுத்துவதற்கு பயனுடையதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அண்மையில் சீன தூதுவர் வடமாகாணத்துக்கு சென்றிருந்தார். அவர் அங்கு சென்றபோது பல பல அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்களை சந்தித்த பின்னர் அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். ஊடகவியலாளர் கேட்கின்ற போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அதில் மிக பிரதானமாக பார்க்கப்பட வேண்டிய இடம், வடக்குக்கு வரும் சந்தர்ப்பங்களில் பருத்தித்துறை, சக்கோட்டை முனைப்பகுதிகளுக்கு வந்து செல்வது வடமையாக இருக்கின்றது. வடக்கில் உள்ள யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி அந்த மாவட்டங்களினுடைய சிறப்புகளை குறிப்பிடுகின்றார். இலங்கை வரலாற்றில் தெற்கை சேர்ந்த தலைவர் ஒருவர் வடக்கை வெற்றி பெற்றிருப்பது மிக முக்கியமான நிகழ்வாகும். இதற்கமைய இலங்கை அரசு என்ற அடிப்படையில் சீன அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை. யாராக இருந்தாலும் அரசு என்ற முறையில் சீனாவின் ஆதரவு தொடரும் என்றிருக்கின்றார். குறிப்பாக அவருடைய விஜயம், அவருடைய கருத்து, அவர் பயன்படுத்திய சொல்லாடல், அது ராஜதந்திர அரசியல் ரீதியாக மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது. துறைசார் பேராசிரியராக நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த தேர்தல் முடிவில் மகிழ்ச்சி அடைகின்ற நிறைய குழுக்கள் காணப்படுகின்றன. இப்போ இலங்கையில் மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னவர்கள், என்பிபியினுடைய அந்த 3% வாக்கு வங்கியில் இருந்தவர்கள் போன்றவர்கள் எல்லாம் நிறைய மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதில் இந்த மகிழ்ச்சி அடைந்த குழுவில் ஒரு முக்கியமான ஒரு எலிமெண்ட் தான் சீனா என்று நான் நினைக்கின்றேன். இப்போ உங்களுக்கு தெரியும், 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைகின்ற வரை இலங்கை இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு பணிந்து அவர்களுடன் சேர்ந்து செயல்படுகின்ற ஒரு போக்கு தான் இருந்தது. ஏனெனில் இந்தியாவுடைய ஆதரவு இல்லாமல் விடுதலை புலிகளை கையாளுவது சாத்தியமல்ல என்றது அவர்களுக்கு தெரிந்தது. யுத்தம் முடிவடைந்து விடுதலை புலிகள் தோல்வியடை செய்யப்பட்டதன் பிறகு இலங்கை அரசு, மஹிந்த ராஜபக்சனுடைய அரசு முழுமையாக இந்தியாவை சைட்லைன் புறந்தள்ளி சீனா சார்பாக போகின்ற ஒரு போக்கு ஏற்பட்டிருந்தது. அந்த நிலை 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடியுடன் மாற்றமடைந்தது. ஏண்டா பொருளாதார நெருக்கடி ஏற்படுவதற்கான ஒரு காரணமாக இருந்தது சீனா. அது இலங்கையுடைய இந்த கடன் விடயங்களை ரீஸ்ட்ரக்சர், இந்த பேமெண்ட்டுகளை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவதற்கு இணங்கி இருக்க இல்லை. அதுக்கு புறம்பாக நெருக்கடி ஏற்பட்ட போது உடனடியாக உதவிக்கரம் நீட்டியது இந்தியா. 4 பில்லியனுக்கு மேலதிகமான உதவிகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த குறுகிய காலத்தில் நெருக்கடி ஏற்பட்ட போது இலங்கையை தக்க வைத்துக் கொள்வது, அது முழுமையாக விழுந்து விடாமல் இருப்பதற்காக. ஆகவே நெருக்கடி ஏற்பட்ட பிறகு இந்தியா இலங்கைக்குள்ள அந்த மஹிந்த ராஜபக்ச காலத்தில் இருந்த அந்த நிலையில மாற்றி மீண்டும் உள்வந்து தன்னுடைய செல்வாக்கை செலுத்துவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. இப்போ தேர்தல் வரைக்கும் அந்த சூழ்நிலை தான் இருந்தது. தேர்தல் ஏற்பட்ட பிறகு மீண்டும் சீனா உள்வந்து தன்னுடைய செயல்பாடுகளை முடுக்கி விடுவதற்கான சாத்தியம் ஏற்பட்டிருக்கின்றது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற தலைவர்களுடைய சோசியலிசம் சார்ந்த அனுதாபம். ஏன்னா சீனா தொடர்பாக இவர்கள் சோசியலிசம் சார்ந்தவர்கள். ஜேவிபி என்பது சோசியலிச அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்ட ஒரு நிறுவனம். அது தன்னுடைய சோசியலிச கொள்கைகளையும் ஐடியல்ஸ் எதிர்பார்ப்புகளையும் விட்டுவிட்டது என்பதற்கான எந்த விதமான ஒரு அறிகுறியும் இன்னும் இருக்க இல்லை. அந்த அடிப்படையில் சீனா தொடர்பில் இவர்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் ஒன்று ஒரு இருக்கின்றது. ஆகவே சீனா உள்வருவதற்கான மீண்டும் ஒரு 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 சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது 2022ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வரை அல்லது செப்டம்பர் மாதம் வரை இலங்கையில பெரிய அளவுக்கு செயல்பட முடியாமல் இருந்த சீனா மீண்டும் இப்ப செயல்பட ஆரம்பித்திருக்கிறது காரணமாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான இந்த இலங்கையில் இருக்க இந்த போட்டி மீண்டும்
உத்வேகம் அடைவதற்கான ஒரு அடிப்படை ஏற்பட்டிருக்கின்றது. அதில் யார் வெற்றி அடைவார்கள் என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்க வேண்டாம். இந்த போட்டியிலிருந்து இந்தியா மிக விரைவாக விலகிவிடப் போவதில்லை. ஏன்னா இலங்கை இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியமானது. அதே கோணத்தில் இருந்துதான் சீனாவும் தன்னுடைய செயல்பாடுகளை வடக்கு கிழக்கு மாகாணத்தில் முடுக்கி விட்டிருக்கிறார்கள். என்று சொன்னால் வடக்கு கிழக்கில் அவர்களுடைய பிரசன்னத்தை அதிகரிப்பது என்பது இந்தியாவுக்கு அருகாமையில் இருப்பதற்கான ஒரு சாத்தியத்தை ஏற்படுத்தும். அது இந்தியாவை கண்காணிப்பதற்கும் இந்தியாவில் என்ன இடம்பெறுகின்றது என்பதை சரியாக அறிந்து கொள்வதற்கும் பேணிக் கொள்வதற்கும் ஒரு வகையில் இந்தியாவை அச்சுறுத்துவதற்கும் கூட அது பயன்படுத்தலாம். இப்போ உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் சீனாவுடைய ஏதாவது ஒரு தளம், ஒரு தொழில்நுட்ப நிறுவனமோ அல்லது ஒரு ஃபேக்டரியோ ஏதோ இருக்குமாக இருந்தால் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி இந்தியாவுக்கு தெரிய போவதில்லை. அதுக்குள்ளே என்ன இருக்கின்றது என்று தெரிந்து கொள்வதற்கான செயல்பாட்டில் ஈடுபட வேண்டிய ஒரு அவசியம் இந்தியாவுக்கு இருக்கும். ஆகவே இந்தியாவை அச்சுறுத்துவதற்கும் இந்தியாவுடைய கவனத்தை இந்த இடத்தில் பேணிக் கொள்வதற்கும் சீனாவுக்கு அது ஒரு சாத்தியமாக இருக்கும். அப்படி பார்க்கின்ற போது தேர்தலுடைய முடிவு, பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவு சீனாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்திருக்க வேண்டும். இரண்டாவது, தேர்தலுக்கு பிறகு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான போட்டி மீண்டும் ரீஇக்னைட் பண்ணப்பட்டிருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். மூன்றாவது, வடக்கு கிழக்கில் அவருடைய பிரசன்னத்தையும் செல்வாக்கையும் அதிகரித்துக் கொள்வதில் சீனா செயல்படுவதில் எந்த விதமான பெரிய ஆச்சரியங்களும் இல்லை என்று நினைக்கிறேன். ஒட்டுமொத்தத்தில் சீனாவினுடைய வடக்கு நோக்கிய நுழைவு அல்லது வடக்கு கிழக்கு நோக்கிய பார்வை என்பது இந்தியாவுக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைவதில் மாற்றமில்லை. சீனாவுடைய இருப்பும் பிரசன்னமும் செல்வாக்கும் வடக்கு கிழக்குல, குறிப்பாக வடக்குலையும் திருகோணமலை பிரதேசத்திலையும் அதிகரிப்பது என்பது இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதை கடந்த காலத்திலையும் கூட இந்திய அரசாங்கம் பெருசாக புரிந்து கொண்டிருந்ததுன்றதுல எங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஆதாரங்கள் எதுவும் இல்லை. ஆனால் மிலிட்டரி எக்ஸ்பர்ட்ஸ், இராணுவ எக்ஸ்பர்ட்ஸ் அந்த விடயங்களை மிக முக்கியமாக சுட்டிக்காட்டியிருந்த போக்குத்தான் இந்த உதாரணமாக கொழும்பு போர்ட் சிட்டி கட்டப்படுகின்ற போது அது இந்தியாவுக்கு பாரிய ஒரு இராணுவ அச்சுறுத்தலாக, பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்கும்னு சொல்லி நிறைய இந்திய இராணுவ நிபுணர்கள் சுட்டி காட்டியிருந்தார்கள். ஆகவே அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சீனாவுடைய செயல்பாடு வடக்கு கிழக்கில் அதிகரிப்பது இந்தியாவுடைய பாதுகாப்புக்கான அச்சுறுத்தலை அதிகரிக்கும். நீங்கள் கூறுகின்ற இந்த அச்சுறுத்தல்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய துறை சார்ந்த அல்லது இந்த விடயங்களை கையாளக்கூடிய வெளிவிவகார திணைக்களத்தில் இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகள், ராஜதந்திரிகள் உணராமல் இருக்கின்றார்களா அல்லது சீனாவையும் இலங்கையையும் எதிர்கொள்ள முடியாமல் திணறுகிறார்களா? இப்போ கடந்த காலத்தில் அந்த ரெண்டுமே இருந்தது. இப்போ இந்திய இராணுவ மட்டத்திலிருந்து டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டத்திலிருந்து எழுப்பப்படுகின்ற இந்த கரிசனைகளையும் கேள்விகளையும் ஃபாரின் டிபார்ட்மெண்ட்லேருந்து பெருசாக பார்க்காம இருக்கின்ற ஒரு போக்கும் இருந்தது. அண்ட் அவர்களுக்கிடையில பெரிய ஒரு ஒற்றுமை இருக்கின்றது என்று சொல்ல முடியாது. பட் அது கோஆர்டினேஷன் பிரச்சனைகள் கூட இருக்கிறதா இருக்கலாம். அதன் காரணமாக இந்த விடயங்கள் சரியான மட்டத்தில் ஆராயப்படாமல் இருக்கலாம். அதுக்கு புறம்பாக மோடியினுடைய அரசாங்கத்தினுடைய ஃபாரின் பாலிசியினுடைய பிலாசபி, அடித்தளம், கோட்பாட்டு ரீதியாக அடித்தளம் என்னவென்று சொன்னால் அண்டை நாடுகளுடன் மிகவும் சிறந்த உறவை பேணுவது. ஆகவே தங்களுடைய பாதுகாப்பு தொடர்பான நலன்களை பேணிக்கொள்வதற்கு இலங்கையுடன் நல்ல உறவை பேணிக்கொள்வதன் ஊடாகத்தான் அதை செய்ய முயன்றிருந்தார்களே அன்றி, கடந்த காலத்தில் இருந்தார்களே அன்றி இலங்கை அச்சுறுத்துவதன் ஊடாக அல்ல. அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இலங்கையுடன் எந்த விதமான பெரிய ஒரு நெருக்கடியும் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் ஏற்படாமல் இருந்தது. அதுக்கு புறம்பாக சீனாவுடன் போட்டியிடக்கூடிய இயலுமை இந்தியாவுக்கு இருக்க ஒரு காலத்தில். இப்போ மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் இருக்கின்ற போது இலங்கையில் சீனா டம்ப் பண்ண அளவு மணி, கொடுத்த அளவுக்கு காசு இந்தியாவினால் முன்னெடுக்கப்படையில் அந்த இயலுமை அவர்களுக்கு இருக்கு. அதாவது போட்டியிடுவதே ஒரு பிரச்சனை இருந்தது. ஆனால் அதெல்லாம் 1922ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதோட மாற்றமடைகிற போக்கு தான் இருந்தது. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் மாற்றமும் தமிழ் அரசியல் சூழலில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றத்தினுடனான சூழலையும், ராஜதந்திர ரீதியாக முக்கியத்துவம் பெறக்கூடிய ஆட்சி மாற்றமும், சீனா இந்தியாவினுடைய எதிர்கால ராஜதந்திர அரசியல் உறவுகளினுடைய நிலைமைகளும் என்று பல்வேறுபட்ட விடயங்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. தமிழ் அரசு அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் இரகசிய
கம்பீரங்கள். உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க.